ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கிரேவி பிடிக்காத பெரியவங்க சின்னவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது நல்லாயிருக்கும். எண்ணெயும் அதிகம் செலவு இல்லாதது. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு 1 ஸ்பூன் உப்பு, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கொதித்ததுக்கப்புறம் தண்ணி, இந்த காலிஃப்ளவரை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3/4 பதம் வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்ததுக்கப்புறம் அது தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இதுக்கு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே உப்பு போட்டிருக்கறனால பார்த்து போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, மிளகுத்தூள் அரை ஸ்பூனு. மிளகுத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இதை எல்லாத்தையும் கலந்துட்டு நம்ம 1 மணி நேரம் அப்படியே கலந்து வச்சிடலாம். நல்லா ஊறட்டும், அப்போ தான் உப்பு காரம் ஏறி இருக்கும். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இந்த கருவேப்பிலை போடுறதுனால இதோட மனம் நல்லா இருக்கும் இந்த வறுவலுக்கு. இப்போ கலந்து வச்சுருக்கேன் காயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் ஏற்கனவே வெந்ததுனால இதுக்கு சீக்கிரமே வெந்துடும். மூடி போட்டு அப்பப்போ கிளறி விட்டு வேக வைங்க. கொஞ்சம் மீடியத்திலே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வருது. உப்பு காரம்லாம் நல்லா ஏறி சாப்பிட நல்லா இருக்கும். இது டிஃபன் பாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கிரேவினா டிஃபன் பாக்ஸில் ஒழுகும் ஒரு மாதிரி இருக்கும், குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அதிகம் எண்ணெய் இல்லாமல் செய்யலாம் ஈஸியாக. இப்போ மூடி போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 2-3 தடவை இது மாதிரி கிளறி விட்டு மூடி போட்டு வேக வைங்க. அதுக்குள்ளே எனக்கு சாதம் வெந்துருச்சு, நான் அதை வடித்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வணக்கம்.